எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பாவனம்குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் வழக்கமாக சொல்லக்கூடியதுதான், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்காக. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு காமிக்கக்கூடிய அந்த ரெட் பட்டனை அழுத்திட்டுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் மணி போல பெல் ஐக்கான் காமிக்கும், அதையும் தொட்டு விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பதிவுகள் நான் போடுறேனோ அதெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். அந்த பதிவுகளெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய வீடியோ இப்போ ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக பிளாக் கலரில் முக்கோணம் போல ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஐகான் காமிக்கும், அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எங்கள் யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருப்போம், பதிவு பண்ணியிருப்போம். அங்கே நீங்கள் தொட்டிங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் நேராகவே கூட்டு போயிடுவோங்களே. அங்கே என்னென்ன பதிவுகள் தேவையோ நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்த்துக்கலாங்க. தொடர்ந்து வந்து நான் உங்களுக்கு வடநாட்டு சமையல், ரொட்டி கூட சப்ஜி எல்லாம் எப்படி செய்யறது, ஒரு தால் டைப் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான பரங்கிக்காய், அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன பரங்கிக்காய், பிஞ்சு பரங்கிக்காய் இருக்கும், அது கிடையாது, கொஞ்சம் பெரிய பரங்கிக்காய், அதாவது முத்துன பரங்கிக்காய். அது நம்ம வந்து இங்கே பட்டணத்துல நான் சொல்றோம் சிவப்பு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. அதாவது பரங்கிக்காயை வச்சு ஒரு நல்ல சப்ஜி செய்ய போறேங்க. என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல 2-3 சகோதரிகள் வந்து சொன்னாங்க, அதாவது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது உங்களால ஆன நல்ல சமையல், அந்த கேன்சருடைய தீவிரம் குறையறதுக்கு ஏதாவது சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பரங்கிக்காயை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டா கேன்சர் வந்து அந்த செல்ஸ் வந்து அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியாக நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பூரி கூட ரொம்ப பொருத்தமான சப்ஜிங்க. ரோட்டி சப்பாத்தி விட பூரி கூட ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க பாட்டி அடிக்கடி செய்வாங்க. பூரி கூட சப்பாத்தி கூடயும் நல்லா இருக்கும், ரோட்டி கூடயும் நல்லா இருக்கும். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பரங்கிக்காயை தஞ்சாவூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச சிவப்பு பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. இது கோயம்புத்தூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரசாணிக்கான்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுங்க. ஹிந்தியில இதுக்கு காசிஃபல்பாங்க, அதனால நாங்கள் காசிஃபல் சப்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காசிஃபல் சப்ஜி, பரங்கிக்காய் சப்ஜி இப்போ உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். பரங்கிக்காய் 1/2 கிலோ, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மாங்காய் தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நான் ஒரு பரங்கிக்காயை எடுத்து அதில் பாதி நறுக்கி இருக்கேங்க. கிட்டத்தட்ட அது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிராம், 1/2 கிலோ இருந்திருக்கும். அது பாருங்க கொஞ்சம் பெருசாவே நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாயும் 2 எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு 4 to 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அதில் வெந்தயம் போட்டுக்கலாம், அப்புறம் கடுகையும் போட்டுக்கலாங்க. ரெண்டுமே பொரியட்டும். இந்த சப்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தயம் வந்து ஒரு கூடுதல் சுவையை தரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சப்ஜியில் நீங்கள் வெந்தயம் தாளிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேராக தான் தாளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அந்த பரங்கிக்காய் இனிப்பாக இருக்கும் இல்லையா, அதில் இந்த வெந்தயம் கூட நல்லா சேர்ந்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நார்த் இந்தியன் சப்ஜியில் இன்னொன்று நீங்கள் கவனிச்சிருக்கலாம், கொத்தமல்லி இலைகள் மட்டும் தான் பயன்படுத்துகிறாங்க எல்லாத்துலேயுமே. கறிவேப்பிலை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அதிகமாக, அது தால் செய்யும்போது தான் பயன்படுத்துவாங்க. இப்போ பாருங்கள், இது பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பெருங்காயத்தூள் போடணும். நான் ஏற்கனவே சொன்னேன்ல பெருங்காயத்தூள் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு. பெருங்காயத்தூள் போட்ட உடனே இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கணுங்க. அடுத்தது இந்த நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா பரங்கிக்காய், அதை சேர்த்துக்கலாம். அதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. அதில் போதுமான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போ அது வேகணும் இல்லை. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது நல்லா வேகட்டும். நடுவில் நீங்கள் கிளறி பார்த்துக்கணும்.
இப்போ இதுல காஞ்ச மாங்காய் தூள் சொல்லியிருக்கேன்ல, அந்த மாங்காய் தூள் இல்லைன்னா ஆப்ஷன் என்னன்னா மாங்காய் எடுத்து கொஞ்சம் துருவிக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மாங்காய் துருவிக்கோங்க. அப்படி மாங்காயும் இல்லையா, பிரச்சனையே இல்லை, கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. புளியை கரைச்சு கடைசியில ஊற்றி நம்ம திக்கு சப்ஜி வந்து உங்களுக்கு இறக்கும் போது காமிக்கிறேன் எப்படி எந்த லெவல்ல புளி ஊற்றணும்னு சொல்லிட்டு திக்காக்கிட்டு இறக்கிடணுங்க. இப்போ நம்ம அடுப்புல வச்சதை நான் அடிக்கடி கிளறி விட்டேங்க, நல்லா வெந்து போச்சு. இப்போ என்ன பண்ணும், கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா குழைவாயிடணுங்க இந்த காய், பாருங்க நல்லா இப்படி குழைஞ்சிடணும். அப்படியே இதால் வெட்டினாலே அப்படியே உடையணும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்த மாங்காய் தூள் அம்ச்சூர் சொல்லுவோம் இல்லையா, காஞ்ச மாங்காய் தூள் வந்து சேர்த்துக்கணும். இது வந்து இந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணும், புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு சுண்டுற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி மாங்காய் துருவிட்டு அதை கூட நம்ம போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. ஒரு பக்குவமாக இருக்கும்போது ஒரு சப்ஜி மாதிரி வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு அப்புறம் இறக்கிடலாம். புளி தண்ணி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த அளவு எடுத்துட்டு நல்லா அதுலேருந்து புளி கரைசல் எடுத்துட்டு வடிகட்டிட்டு அப்புறம் போட்டு இந்த காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டணும், புளி தண்ணியும் சுண்டணும். சுண்டுற வரைக்கும் அதை நம்ம பக்குவமாக பெரட்டி பெரட்டி போட்டுங்க, அப்புறம் இறக்கிடலாம். இப்போ பாருங்க, ரொம்ப ட்ரையும் பண்ணாமல் ரொம்ப வெட்டும் இல்லாமல் இருக்குது. இது சரியான பக்குவமாக இருக்குது. இப்போ இறக்கிடுறேங்க. இப்போ நான் பாருங்கள் இது டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப சுவையாக இருக்குங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும். டீச்சர்ஸ், ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாத்துக்குமே சுலபமாக செய்ய மாதிரி உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸில் என்ன சமையல் ஆகுமோ அதெல்லாம் தான் கண்டினியூஸாக சொல்லிகிட்ருக்கேன். சப்ஜி இல்லை தால் எல்லாமே. இந்த பரங்கிக்காய் வந்து உங்களுக்கு வில்லேஜஸில், டவுன்ஸில், சிட்டிஸ்லலாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய காய், அதனால் அது சொல்லியிருக்கேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேங்க, ஏன்னா அந்த மனம் என்ன டெம்ப்ட் பண்ணுது, எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன். ரொம்ப சுவையாக இருக்குது. அந்த மாங்காய் தூள் போட்டோம் இல்லையா, அந்த புளிப்பும் அந்த வெந்தயத்தோட வாசனையும் நல்லா சேர்ந்து ஒரு மாதிரி பிரமாதமாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்க அடிக்கடி இது செய்ய சொல்லுவாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளையும் என்ஜாய் பண்ணுவாங்க. சரி, இதை நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.